உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்து வருகிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் அவர் தொலைபேசியில் பேசினார். அதன் பிறகு ரஷ்யா அமெரிக்க பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் வைத்து போர் நிறுத்தம் தொடர்பாக பேசினர். இதில் உக்ரைன் புறக்கணிக்கப்பட்டது. ரஷ்யாவின் போரால் பாதிக்கப்பட்ட எங்களையே அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அதேபோல் அமெரிக்கா ரஷ்யாவின் பக்கம் சாய்ந்து விட்டதை அவர் உணர்ந்தார். இதனால் உக்ரைன் இல்லாமல் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அதனை ஏற்கவே மாட்டோம் என்று கூறினார். இந்த நிலையில்தான் ட்ரம்ப் அழைப்பை ஏற்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் புதின் அமெரிக்கா சென்றார். வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோர் பேசினர். மேலும் உக்ரைனுக்கு $350 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா உதவி செய்தது. அதனை திரும்ப பெறும் வகையில் அரிய வகை கனிமங்களில் பங்கு கேட்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகவில்லை. மாறாக அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தை கடும் மோதலுடன் முடிவுக்கு வந்தது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது குழுவினர் பாதியில் வெளியேறினர். ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னால் மட்டுமே வெள்ளை மாளிகைக்கு மீண்டும் வாருங்கள் என்று கூறி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது குழுவை வெள்ளை மாளிகையில் இருந்து ட்ரம்ப் வெளியேற்றினார். இந்நிலையில்தான் மோதலுக்கு நடுவே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது குறித்து ஜஸ்டின் ட்ரூடோ தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறுகையில், ரஷ்யா சட்டவிரோதமாகவும் நியாயமற்ற முறையிலும் உக்ரைனை ஆக்கிரமித்துள்ளது என்றும் 3 ஆண்டுகளாக தைரியத்துடன் உக்ரைன் போராடி வருகிறது. ஜனநாயகம், சுதந்திரம், இறையாண்மைக்கான அவர்களின் போராட்டம் என்பது நம் அனைவருக்கும் முக்கியமான ஒன்று என்று தெரிவித்தார். நீடித்த அமைதியை உருவாக்க கனடா எப்போதும் உக்ரைன் மற்றும் உக்ரைன் மக்களுடன் நிற்கும் என்று கூறியுள்ளார். இந்த பதிவுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் ஜஸ்டின் ட்ரூடோவின் எக்ஸ் பக்க பதிவை சுட்டிக்காட்டி தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பிரச்சனை உள்ளது. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக்க ட்ரம்ப் விரும்புகிறார். அதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு 25% வரியை விதித்தார். அதன் பிறகு அதனை நிறுத்தி வைத்தார். வரும் 4ஆம் தேதி முதல் மீண்டும் அந்த வரி விதிப்பு அமலாக உள்ளது. இதனை கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ கண்டித்துள்ளார். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவேதான் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். இதன் மூலமாகத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை அவர் சீண்டியுள்ளார்.